Hi friends, welcome to Salem Punita's Recipes. இன்னைக்கு கொங்கு ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேங்காய் பால் வச்சு நம்ம செய்கிறதுனால இதனோட டேஸ்ட் வித்தியாசமாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்ப்போம். இதுக்கு நம்ம மசாலெலாம் அரைச்சி தான் சேர்த்து போகிறோம். நம்ம பட்டை லவங்கெல்லாம் அப்படியே போட போகிறதில்ல. இதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா, ஒரு அன்னாசிப்பூ, 4 மராட்டி மொக்கு, 8 லவங்கம், சின்ன சின்னதாக உடைச்ச பட்டை 8 ஏலக்காய், ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜாதிக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஜா இதழ் இல்லைன்னா பரவாயில்ல. இதை எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி சேர்த்துறதுனால நம்ம இந்த அளவுக்கு சேர்த்துனாவே போதும், நல்ல வாசனையாக இருக்கும். நான் சீரக சம்பா அரிசி எடுத்துட்ருக்கேன். இதை சீரக சம்பா அரிசியில் தான் செய்யணும். இது நான் 1.25 லிட்டர் அளவுக்கு அரிசி அளந்து எடுத்துட்ருக்கேன். அதுக்கு பச்சை மிளகாய் 10 வேணும், 2 அரைக்கிறதுக்கு எடுத்துட்டேன். 25 கிராம் பூண்டு, 25 கிராம் இஞ்சி, இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சமாக புதினா, இதையெல்லாம் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இது 600 கிராம் அளவுக்கு அரிசி இருந்தது. அதனால் நான் இதை 10 பீஸ் பெருசாக சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம எண்ணெய் 100 ml எடுத்துட்ருக்கேன். பிரியாணி செய்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 100 மில்லி எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு 2 பிரியாணி இலை சேர்த்துக்கணும். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நம்ம நல்லா உரிச்சிட்டு 2 கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா குட்டி குட்டியாக இருந்தால் முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 ஆட்டுறதுக்கு எடுத்தாச்சு. 8 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி இதில் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை எடுத்து வச்சுருக்கேன். அது அப்புறமேட்டிலும் நாம் போட்டுக்கலாம், இப்போ எண்ணெயிலே போட வேண்டாம். இப்போது இது நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போயே இது ரொம்ப வாசமாக இருக்குது. நம்ம அரைச்சி சேர்த்துறதுனால நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம புதினாவை அரைக்கிறதுக்கு சேர்த்தாமல் கூட இருக்கலாம். இப்போ நம்ம புதினா சேர்த்து வதக்கலாம். நான் இதை சிக்கன் இந்த சைஸ்க்கு நல்லா மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு, நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாதி அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே சிக்கன் வதங்கிடணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது நம்ம கெட்டியாக தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இது எனக்கு 3/4 லிட்டர் அளவுக்கு இருக்குது. நான் அளந்த இந்த கப்பில் தான் அளந்தேன். இதுலேயே 3/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் இருக்குது. மிச்சத்துக்கு தண்ணி சேர்த்துக்கணும். எல்லாமே தேங்காய் பால் சேர்த்து செஞ்சால் ரொம்ப திகட்டும். அதனால் நம்ம இந்த அளவுக்கு சேர்த்துனாவே போதும். அதாவது ஒரு கிலோவுக்கு பெரிய தேங்காவாக இருந்தால் 1 தேங்காவிலேருந்து பால் எடுக்கலாம். இப்போ நான் அரை தேங்காவிலேருந்து பால் எடுத்துட்ருக்கேன். இப்போது நம்ம நல்லா 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு நல்லா. இப்போ தம்மில் மீத அளவுலாம் சிக்கன் வெந்துடும். இப்போ தண்ணி கொதித்ததும் அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு வடிகட்டி வச்சுருந்தேன், அதை இதோடு சேர்த்துட்டேன். அரை எலுமிச்சை மூடியை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் தேங்காய் பழம் சேர்த்துக்கலாம். தேங்காய் பழம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் வேகட்டும். இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு தம் வச்சுக்கலாம். குக்கரில் செய்கிறது இருந்தாலும் அதுவும் இதே மாதிரி தான். இதில் நம்ம வெயிட் வைப்போம், அதில் விசில் போடுவோம், அவ்வளோதான். ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிட்டு அது மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நாம் அதுக்கு மேலே மூடி போட்டு வெயிட் வைக்கணும். நல்லா வெயிட் வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் இருந்து லோ ஹீட்டுக்கு போகணும். லோ ஃப்ளேமில் 20லேருந்து 25 நிமிஷம்
நம்ம தம் வச்சு வேகட்டும். இப்போது 25 நிமிஷத்துக்கு பின்னாடி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ பாருங்கள், நல்லா உதிர் உதிராக சாதம் சூப்பராக, ரொம்ப சூப்பரான வாசனையோடு இருக்குங்க. சிக்கன் பாருங்கள் ரொம்ப வெந்துருச்சு, ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இதை வந்து நம்ம சிக்கன் கிரேவி தயிர் பச்சடியோடு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.